இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பரேஷன் தான் பண்ண போகிறோம். ரசம் தான் செய்ய போகிறோம். அதுக்கு காம்பினேஷன் சோயாவும் உருளைக்கிழங்கு பொரியலும். உருளைக்கிழங்கு பொரியல் செய்ய உருளைக்கிழங்கு நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். ரசத்துக்கு லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருக்கோம். மிளகு, சீரகம், பூண்டு, காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, கொத்தமல்லி எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ சோயாவை ஒரு 2 நிமிஷம் சுடு தண்ணியில் போட்டு நல்லா க்ளீன் ஆனதும் தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக எடுத்து வச்சிடலாம். இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 2 நிமிஷத்தில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிட்டு இப்போ சோயாவை இறக்கிடலாம். இப்போ தண்ணி இல்லாமல் ட்ரையாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்க மிளகு சீரகத்தை இடிக்க போகிறோம். இப்போ மிளகு சீரகத்தை இடிச்சிடலாம். அதுக்கு இப்போ இதில் கொட்டிடலாம். கொட்டி நல்லா இடித்து எடுத்துடலாம் மிளகு சீரகத்தை. இதை நல்லா இடித்து எடுத்த பிறகு பூண்டு, பச்சை மிளகாவும் சேர்த்து அதையே நல்லா இடித்து எடுத்துடலாம். நல்லா கொரன்னு இடித்து எடுத்துடலாம். இடித்து எடுத்ததை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புளி கரைசலில் போட்டுடலாம். இப்போ புளி கரைசலில் மிளகு, சீரகம், பூண்டை போட்டாச்சு. அடுத்தது மஞ்சத்தூள் போட்டுடலாம். அப்புறம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு புளி கரைசலை ஒரு பக்கமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ரசம் வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ எண்ணெய் நல்லாவே ஹீட் ஆகிட்டு இப்போ சீரகம், காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி, பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க புளி கரைசலை அப்படியே ஊற்றிடலாம். அவ்வளோதான் ரசம். இது அப்படியே கொதிச்சு வந்ததுன்னா சூப்பரான ரசம் ரெடி ஆகிடும். நம்ம இறக்கிடலாம். தக்காளியை அப்படியே கையாலேயே கரைச்சி விட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குது. இப்போ ரசம் நல்லா கொதிச்சுட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு இறக்கணும்னா சூப்பரான கமகமான மிளகு ரசம் ரெடி. இப்போ ரசம் வச்சு முடிச்சிட்டோம். அடுத்தது செய்ய போகிறது ரசத்துக்கு காம்பினேஷன் உருளைக்கிழங்கு பொரியல் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா ஹீட்டான பிறகு சீரகம் போட்டுடலாம். சீரகம் பொரிஞ்சு வந்ததுமே பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு, கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்ட பிறகு தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். ரசத்துக்கும் உருளைக்கிழங்கு பொரியலுக்கும் அடிச்சிக்கவே முடியாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு இது போல் பிடிக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ தக்காளி, வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். இப்போ மஞ்சத்தூள் போட்ட பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்க போட்டுடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. இப்போ கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு எல்லாமே போட்டாச்சு. இப்போ இந்த வெங்காயம் தக்காளியோட இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். இப்போ உருளைக்கிழங்க கரண்டியை வச்சு 4 பக்கமும் இப்படி பெரட்டி விட்டுடலாம். இப்போ உருளைக்கிழங்கு எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வந்துடுச்சு. எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு அடுத்தது சேர்க்க போகிறது இப்போ உப்பு போட்டுடலாம். உப்பு எல்லா பக்கமும் வர மாதிரி நல்லாவே பெரட்டி விட்டுடலாம். இப்போ எல்லா பக்கமே நல்லாவே பெரட்டி விட்டாச்சு. உருளைக்கிழங்கு சூப்பராக ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல்லாக வந்த பிறகு மசாலாலாம் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு காரத்தூள் போட்டுக்கலாம். அடுத்தது மல்லித்தூள் போட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலாலாம் உருளைக்கிழங்கோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வந்த பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உருளைக்கிழங்க நல்லாவே வேக வச்சிடணும். தண்ணியை கொதிக்க வச்சு உருளைக்கிழங்கு நல்லா வெந்துச்சுன்னா சூப்பரான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடும். இப்போ உருளைக்கிழங்கு ஃப்ரை சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது செய்ய போகிறது சோயா தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சீரகம் போட்டுடலாம். சீரகம் போட்ட பிறகு நல்லா பொடிசாக கட் பண்ண பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்துடலாம். சேர்த்த பிறகு இதை நல்லாவே வதக்கி விட்டுடலாம். இது நல்லாவே வதங்கி வரட்டும். வீடியோவில் ஏதாச்சும் டவுட்டுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது நல்லாவே வதங்கி வந்துடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம தக்காளியை போட்டுடலாம். தக்காளியை சேர்த்து நல்லா இதோட நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லாவே வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்த பிறகு ரெடி பண்ணி வச்சுருக்க சோயாவை அப்படியே எடுத்து போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நல்லா மிக்ஸ் ஆனதுமே நம்ம மசாலாலாம் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கரம் மசாலா, அடுத்து காரத்தூள், அடுத்தது மல்லித்தூள் சேர்த்து நல்லா சோயாவை இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சோயாவை வேக வைக்க போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தண்ணி நல்லா கொதிச்சு சோயா நல்லா வெந்து வந்துடுச்சுன்னா சூப்பரான சோயா ஃப்ரை ரெடி ஆகிடும். இப்போ சோயா ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு.
இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ரசம் சாதம், சோயா ஃப்ரை, பொட்டேட்டோ ஃப்ரை. இதான் எங்கள் வீட்டு டுடே லஞ்ச் பாக்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.